கர்த்தால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இன்றைய தினத்திலும் கூட தேவன் நம்மளோடு இடைப்படுகிற வார்த்தை 2 சாமுவேல் 22 2வது வசனம். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். தாவீது தேவனை நோக்கி சொல்றாரு, என் கண்மலை நீங்க தான் ஏசப்பா, என் கோட்டை நீங்க தான், என் இரட்சகர் நீங்க தான் அப்படின்னு. எந்த நிலைமையில அப்படின்னா, சவுலோட கையுக்கும் அவரோட எதிராளிகளோட கையுக்கும் விலக்கி பாதுகாத்த போது கர்த்தரை நோக்கி தாவீது சொல்றாரு. இன்னும் அநேக காரியங்களை சொல்வார், என் கண்மலை நீங்க தான், என் கோட்டை நீங்க தான், என் துருகம் நீங்க தான் அப்படின்னு. நம்மளுக்கு எவ்வளோ பாடுகள் கஷ்டங்கள் வந்திருக்குது. ஆனால் தேவன் எல்லா கஷ்டங்களையும் நம்மள்கிட்டேருந்து விலக்கி போட்டிருக்கிறாரு. நம்ம எவ்வளோ பாவைகளாக இருந்தாலும், இசப்பா இது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தேவன் மனதுருகிற தேவனாக இருந்து நம்மளுக்கு என்ன செய்கிறாரு, அந்த கஷ்டங்களை அந்த பாவங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் லகுவாக்கி போடுறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் தாவீது எப்படி 3 வேளை ஜெபிச்சாரு. எப்பொழுதும் அவரை துதிச்சுக்கிட்டே இருந்தார். எப்பொழுதும் அவர் இருதயம் எப்படி இருக்கும், தேவனை துதிக்கிறதுலையே இருக்கும். அப்படி நம்ம தாவீதை போல டெய்லியும் அதிகாலையாக இருக்கட்டும் எல்லா வேலையிலையும் கர்த்தரை நம்ம இருதயத்தில் நினச்சி அவரை துதிச்சு கொண்டே இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, என்னை ஆபத்துக்கு விலைக்கு பாதுகாக்கிறவர் நீங்கள் தான், என்னை மரணத்துக்கு விலைக்கு பாதுகாத்தவரும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் அவரை சங்கீதத்தினால துதித்து கொண்டே இருக்கிறார். நம்மள்ட தேவன் எதிர்பார்க்குறதும் அதுதான். எப்பொழுதும் தேவனை நம்ம துதிச்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம பேசிகிட்டே இருக்கணும். என் பிள்ளைங்க எப்பொழுதும் என்னையே நினச்சிட்டு இருக்கணுங்கிறது தான் அவரோட விருப்பம். இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம ஒவ்வொருவரும் சேர்ந்து ஜெபிக்கும்போது இந்த வார்த்தையை குறித்து தேவன் நம்மளோடு இடைப்படுவார். ஒவ்வொரு நாளும் துதிக்க கற்றுக் கொடுங்கன்னு நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே அப்பா, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்தரிக்கிற ராஜா. உங்கள் துதி ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் எங்கள் நாவலை இருந்து கொண்டே இருக்கட்டும் ராஜா. உம்மை பாடாத நாட்கள் எதுவும் இல்லையே ஆண்டவரே. அப்பா அந்த வசனம் ஆண்டவரே அப்பா அந்த எங்கள் இருதயத்தில் எப்பொழுது இருக்கட்டும். எப்பொழுது ஆண்டவரே எங்கள் வாயும் ஆண்டவரே எங்கள் இருதயம் துதித்து கொண்டே இருக்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களோட துதியின் குறைவுகளை ஒரு விசையாக மன்னிங்க. உண்மை நினைக்காத பாவங்களை ஒரு விசையாக மன்னிச்சிருங்கப்பா. எங்க கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்கள் துதியின் அபிஷேகத்தை உங்களை நினைக்கிற அந்த அபிஷேகத்தை இந்த நேரத்தில் வச்சு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிச்சு உமக்கு பிடிச்ச பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருந்து அப்பா பரலோகத்தில் எப்படி துதியின் சத்தத்தால் உங்களை சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்களோ அதே போல் பூலோகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களும் கூட உங்களை துதித்து பாடி சந்தோஷிப்பிக்கிற ஜனங்களாக மாற்றிட போகிற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் அபிஷேகத்தை அளவில்லாமல் வைத்து எப்பொழுது ஆண்டவரே உங்கள் துதியின் சத்தம் ஆண்டவரே இந்த பூலோகத்தில் ஒலித்து கொண்டே இருக்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. God bless you.